இப்போ ரீசெண்டா நடந்த ஐபிஎல் மேட்ச் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த இந்த மேட்ச்ல ஆர்சிபி டீம் ஜெயிச்சுட்டாங்கன்னு ஆர்சிபி ரசிகர்கள் போடாத ஆட்டமே இல்லன்னு சொல்லலாம். அப்படி அவங்க ஆட்டம் போட்டதே அவங்களுக்கு ஆபத்தா வந்து முடியும்னு அவங்களுக்கு தெரியல பாவம். அப்படி என்ன நடந்தது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூன் 4ஆம் தேதி பெங்களூர்ல இருக்கிற சின்னசாமி மைதானத்துக்கு வெளியில ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமா 11 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பதட்டத்துக்கு உள்ளாக்கி இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் பல பேர் கவலையான நிலையில இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது தொடர்பா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீமுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. கப்பன் பார்க் போலீசார் தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையில பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை சேர்த்து நிகழ்வு நிர்வாக நிறுவனம் என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கத்தின் நிர்வாக குழுவும் இந்த எஃப்ஐஆர்ல மென்ஷன் செய்யப்பட்டிருக்காங்க. காப்பன் பார்க் காவல் நிலையத்துல ஐபிசி பிரிவுகள் 105 கொலைக்கு சமமான குற்றமற்ற கொலை, 115 தானாக முன்வந்து காயப்படுத்துதல், 118 ஆபத்தான ஆயுதங்கள் அல்லது வழிமுறைகளை பயன்படுத்தி காயம் ஏற்படுத்துதல், 192 அரசு ஊழியரை தடுக்க தாக்குதல். கிரவுண்டில் ஆர்பிஐ கூட்டத்தை தடுக்க முடியாது. கூட்டத்தோட அளவு 35,000 பேர் தான். ஆனா அந்த நாளுல 2 முதல் 3 லட்சம் பேர் கொண்டாட்டங்களுக்கு வந்திருந்தாங்க. அதனாலதான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றாரு. உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு ஆர்சிபி ஒரு அறிக்கையில தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் உடனடி நிதி உதவி வழங்கப் போகிறதையும் தெரிவித்திருக்காங்க.